VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். போன வீடியோவில் பிளேலிஸ்டில் உள்ள சீக்ரெட் செட்டிங்ஸை பற்றியும் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது எப்படி என்பதை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதன் தொடர்ச்சியாக கமெண்ட் செக்ஷனில் பிளேலிஸ்ட்டை பின் செய்வது எப்படி என்பதை பற்றியும் ஐகார்ட்ஸ் மற்றும் எண்ட்ஸ்கிரீன்களின் பயன்களை குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முந்தைய வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதே போல் நீங்கள் கிரியேட் பண்ணியுள்ள ஒவ்வொரு பிளேலிஸ்டில் உள்ள வீடியோக்களின் தலைப்புகளையும் அந்த வீடியோவினுடைய லிங்கையும் இது போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பதன் மூலம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஒவ்வொரு லிங்கையும் வியூவர்ஸ் கிளிக் செய்து பார்க்க வாய்ப்புள்ளது. இதன் மூலமாகவும் உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்குது. பிளேலிஸ்ட்டை கிளிக் செய்தும் உங்களுடைய வீடியோக்கள் அனைத்தையும் பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வீடியோ லிங்கை கிளிக் செய்தும் உங்களுடைய வீடியோவை பார்க்க முடியும். உங்களுடைய பிளேலிஸ்ட்டுக்கு ரிலேட்டடான உங்களுடைய வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்டில் டைப் செய்து அதை பின் பண்ணி வைப்பதன் மூலம் வியூவர்ஸ் கமெண்ட் செக்ஷனை பார்க்க நேர்ந்தால் அதை கிளிக் செய்து பிளேலிஸ்டில் உள்ள வீடியோக்களை பார்க்க வாய்ப்புள்ளது. இதன் மூலமாகவும் உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிளேலிஸ்டினுடைய லிங்கை காப்பி செய்து கமெண்ட் செக்ஷனில் பேஸ்ட் செய்வது எப்படி என்றால், யூடியூப் ஸ்டுடியோ பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த இடத்துல உள்ள பிளேலிஸ்ட்டை கிளிக் செய்து இந்த இடத்தில் உள்ள பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து அதை காப்பி பண்ணி உங்களுடைய வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கலாம். இதன் மூலமாகவும் உங்களுடைய வீடியோக்களின் வாட்ச் ஹவர்ஸை அதிகப்படுத்த முடியும். அடுத்து உங்களுடைய வீடியோக்களில் ஐகார்டை பயன்படுத்துவதன் மூலம் வாட்ச் ஹவர்ஸை அதிகப்படுத்த முடியும். ஐகார்டை எப்படி உங்களுடைய வீடியோக்களில் பயன்படுத்துவது என்றால், யூடியூப் ஸ்டுடியோ பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுங்க. அடுத்து வீடியோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் ஷோ ஆகும். அடுத்து ஏதாவது ஒரு வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஆகிற பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள ஐகார்ட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள ப்ளஸ் கார்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோவுக்கு இடையில் அங்கங்கு ஐகார்டுகளை பயன்படுத்தியுள்ளேன். இதே போன்று நீங்களும் பயன்படுத்துவதன் மூலம் வியூவர்ஸ் வீடியோவை பார்க்கும்போது வீடியோவுக்கு ரிலேட்டடான ஐகார்டுகளை நீங்கள் கொடுத்து வைப்பதன் மூலம் வியூவர்ஸ் அதை கிளிக் செய்து அந்த வீடியோவை பார்க்கவும் வாய்ப்புள்ளது. இதன் மூலமாகவும் வாட்ச் ஹவர்ஸை அதிகப்படுத்த முடியும். நாம் கொடுக்கும் கார்டை வியூவர்ஸ் கிளிக் செய்து பார்ப்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், ஒய்டி ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அனலிட்டிக்ஸ் செக்ஷனில் உள்ள வியூ மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய விரலால் ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு ஸ்க்ரீனை தள்ளினீங்கன்னா அடுத்தடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இன்ட்ராக்டிவ் கண்டென்ட்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வியூவர்ஸ் நாம் வீடியோவுக்கு இடையில் கொடுக்கும் கார்டை கிளிக் செய்து பார்க்கிறார்கள் என்பது. இதையெல்லாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், ஒரு வியூவர்ஸ் உங்களுடைய வீடியோக்குள் என்றாகிறார், அவரை அதிகமான நேரம் நம்முடைய சேனலில் இருக்க வைக்க இந்த செயல்களை எல்லாம் செய்வதன் மூலம் அதிக நேரம் வியூவர்ஸ் நம்முடைய வீடியோக்களை பார்க்க செய்ய முடியும். ஒருவேளை வீடியோவை பார்க்கும்போது எந்த ஒரு லிங்கையும் கிளிக் செய்யாமல் ஐகார்டையும் கிளிக் செய்யாமல் வீடியோவின் எண்டு வரை வந்து விட்டாலும் நாம் நம்முடைய வீடியோவின் முடிவில் எண்டு ஸ்க்ரீனை பயன்படுத்துவதன் மூலம் வியூவர்ஸ் எண்டு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் தம்ப்நெயில் லிங்கை கிளிக் செய்து நம்முடைய அடுத்த வீடியோவை பார்க்க வாய்ப்புள்ளது. ஓகே, இந்த எண்டு ஸ்க்ரீனை எப்படி செட் பண்ணுவது என்றால், யூடியூப் ஸ்டுடியோ பேஜுக்குள்ளே போய்க்கோங்க. அடுத்து வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் ஷோ ஆகும். அடுத்து ஏதாவது ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு பென்சில் மார்க் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் இந்த இடத்துல உள்ள எண்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் உங்களுடைய வீடியோக்களில் உள்ள பெஸ்ட்டான வீடியோக்களை உங்களுடைய வீடியோக்களின் எண்டு ஸ்க்ரீனில் தோன்ற செய்ய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்களாகவே சில வீடியோக்களை எண்டு ஸ்க்ரீனில் செட் பண்ண வேண்டும் என்றால் சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோஸை செட் பண்ணிக்க முடியும். இதன் மூலம் நம்முடைய வாட்சிங் ஹவர்ஸை அதிகப்படுத்திக்க முடியும். வியூவர்ஸ் நம்முடைய பிளேலிஸ்ட்டுகளை கிளிக் செய்து பார்க்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள
YT ஆப்குள்ளே என்ட்ரு ஆகிடுங்க. முதலில் கூறியது போல் பேஜை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸில் எந்தெந்த பிளேலிஸ்ட்டுகளை கிளிக் செய்து பார்த்திருக்கிறார்கள் என்பது தெரியும். ஓகே, நான் உங்களுக்கு கூறிய இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுடன் இணையும் வரை விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.